ராஜினாமா செய்யற அளவுக்கு தகுதியான ஒரு மோசமான நபரா என்றால் மாற்று கருத்து இல்லை. மோசமான நபர். சட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பல்வேறு விஷயங்கள்ல நீதித்துறைகளை ஏளனமாக பேசியதாக இருக்கட்டும், நீதித்துறைக்கு சவால் விடக்கூடிய விதங்களில் பேசியதாக இருக்கட்டும், எங்களுடைய மரியாதைக்குரிய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பேசவே விடாமல் குறுக்க குறுக்க பேசி நிறைய எதிர்க்கட்சி ராஜ்யசபா உறுப்பினர்களை தடுத்ததாக இருக்கட்டும், அவர்களை கடுமையான இடையூறுகள் செய்ததாக இருக்கட்டும், ஒரு ஜனநாயக விரோதி ஜெகதீப் தங்கர். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ ஏன்னா அவர் தான் அந்த போஸ்ட்ல இல்லையே, இருந்தால் கூட சட்டப்படி அது இதுன்னு பேசுவாங்க. அதனால் ஒரு ஜனநாயக விரோதி ஜெகதீப் தங்கர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எது மாதிரியான குரூஷியல் டைமில் இதை கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 26 வார்த்தைகளில் இன்னைக்கு பத்திரிகைகள் அதான் பேசிக்கிட்டு இருக்குது. வித் 26 வேர்ட்ஸ் மோடி குட் பை சொல்லிட்டார் ஜெகதீப் தங்கருக்கு. மொத்தம் பயன்படுத்திய வார்த்தைகளே 26 வேர்ட்ஸ் தான் அவருடைய ட்விட்டரில். அவருக்கு ஒரு ஃபேர்வெல் செரிமனி இல்லை, அவர் ராஜ்யசபா உறுப்பினர் அவர் இல்லை அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவர் இனிமேல் உள்ளே வர முடியாது. ஸோ அவருக்கு அங்கே உள்ளே வச்சு ஒரு செரிமனி பண்ணவும் முடியாது. அவரை எந்த வகையிலையும் வழி அனுப்பவும் இல்லை. குலாம் நபி ஆசாத்துக்கு கண்ணீர் விட்டவர் மோடி. அதுதான் சொல்கிறேன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ கிரண் ரிஜிஜு அகேன்ஸ்டாக இருந்தார், ஜேபி நட்டா அகேன்ஸ்டாக இருந்தார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இது 2 கோணத்தில் அவசியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு கோணம் நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸாக இருக்குமா அப்படிங்கிறது பிகாஸ் தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் தேர் டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் இன் தி என்டையர் வேர்ல்டு. உலகத்திலே இவங்கள மாதிரி ஒரு டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா உலகத்திலே பெருசாக பேசப்படுற ஒரு டைவர்ஷனல்னால் எப்படின்னா, ஒரு சம்பவத்தை நடத்துறதுக்கு இன்னொரு சம்பவத்தை காரணமாக ஆக்குறது, அதுவும் ஒரு வகையில் டைவர்ஷன் வரும்னா இந்த ட்வின் டவர் இடிப்பை பற்றி சொல்லுவாங்க. அகமதாபாத்தில் போயிட்டு ஃப்ளைட் இடித்து வரும்பொழுது பில்டிங் அப்படியே தான் நிற்கிது. ஒரு சாதாரண 2 ஸ்டோரி பில்டிங்கே அப்படி நிற்கிது. ஆனால் 114 மாடி ட்வின் டவர் தரை மட்டமாக நொறுங்கிச்சு. அதுலேருந்து ஒரே ஒரு பாஸ்போர்ட் மட்டும் வெளியே விழுந்துச்சு. அது ஒரு இஸ்லாமியருடைய பாஸ்போர்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு தான் அதை ஆப்கானிஸ்தானோட தொடர்புபடுத்தி ஒரு பெரிய வாரை நடத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தொடர்புபடுத்தி இன்னொரு சம்பவத்தை நினைவுபடுத்துவதோ அல்லது மறக்கடிக்க வைப்பதோ, இந்த ரெண்டுமே ஒரு மாதிரியான டாக்டிக்ஸ். இதில் உலகத்திலே அமெரிக்கா தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலம்லாம் மாறி இதில் உலகத்திலேயே பெரிய ஆள் இந்தியா தான். அதில் அதாவது இன்னைக்கு இந்தியானா பாஜகவுடைய ஆட்சியின் கீழாக நம்முடைய தேசம் அப்படி ஒரு மோசமான பெயரை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது.